Hello watch freaks, today we got the unboxing of Fossil Decker Chronograph series watch. Let's unbox it. பேடிங்லாம் ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில். ஃபாசில் வாட்ச் பிராண்டுக்கு வந்து நிறைய ஹேட் அண்ட் கிரிட்டிக்ஸ் இருந்தாலும் சில ஃபாசில் சீரீஸ் வந்து ஒர்த் ஃபார் மணி. அதில் ஒன்று தான் இந்த டெக்கர் சீரீஸ். தென் ஆஸ் யூஷுவல் வாரண்டி கார்டு அண்ட் வாட்ச் மேனுவல். இதில் ஃபாசில் இவங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக அந்த கலர் கிரேடிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் லெட்ஸ் அன்பாக்ஸ் த வாட்ச் கேஸ் பாக்ஸ். ஒவ்வொரு ஃபாசில் வாட்ச் பிராண்டுக்கும் அந்த கேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. கொஞ்சம் ஜென்சி டைப்பில், இதில் வந்து கொஞ்சம் ஆலிவ் க்ரீனில் அந்த பேட்டர்ன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் கேஸ் பாக்ஸை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிடுறதுக்காக கொஞ்சம் ஃபன்னியாக ஐடியாஸ் கொடுத்துருப்பாங்க. கேண்டி ஸ்டாஷ் இல்லைனா பிளான்ட்டிங்காக, இல்லைனா ஏதாச்சும் கிஃப்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் எ ஃபன் ஃபேக்ட். ஓகே, கவர் அன்ராப் பண்ணிடலாம். வாட்சோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஒரு சாக்லேட் கலர் ப்ரௌன் அனலாக் வாட்ச் வித் குரோனோகிராஃப் ஃபங்க்ஷன். கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் ஒமேகா ஸ்பீட் மாஸ்டர் மாதிரி தெரியும். அந்த ஃபாசில் வாட்ச் பிராண்ட் அப்புறம் அந்த சப்டைல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட்டாக இருந்தால் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் ஆப்ட் ஆகும். தென் வாட்சோட கேஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்லா ஹெவியாகவே இருக்குது. தென் வாட்சோட ஸ்ட்ராப் வந்து பன் ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் இந்த பன் ஸ்ட்ராப் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. பிகாஸ் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் அண்ட் ஹாட் டெம்பரேச்சர்ஸில் அந்த வாட்சோட கேஸ் வந்து விரிசில் படும்போது சோல்ஜர்ஸ்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த பன் ஸ்ட்ராப்பு கீழே வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க வாட்ச் ஸ்ட்ராப். ஸோ வாட்சோட கேஸுமே விரிசில் படாது, சோல்ஜர்ஸுமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. தட்ஸ் ஒய். தென் மாடர்ன் டேஸில் இது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி மோஸ்ட்லி ஃபேஷன் பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்லி விண்டேஜ் வாட்சஸ், அந்த சிட்டிசன் புல்ஹெட் வாட்சஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பன் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்டில் பிராட் பிட் இந்த பன் ஸ்ட்ராப் கஸ்டம் மாட் பண்ணி தான் அந்த சிட்டிசன் புல்லெட் வாட்ச் வியர் பண்ணியிருப்பார். வாட்சோட ஃபங்க்ஷன்ஸ் ஒரு அனலாக் வாட்ச் வித் குரோனோகிராஃப் ஃபங்க்ஷன் அண்ட் டேட் விண்டோ கொடுத்துருக்காங்க. தென் டாக்கிமீட்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. தென் இதில் 1 hour குரோனோகிராஃப் ஃபங்க்ஷன். அந்த டாப்பில் இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது குரோனோகிராஃப் ஆன் ஆகும். தென் அந்த பாட்டம் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது குரோனோகிராஃப் ரீசெட் ஆகும். சிம்பிள். தென் இதில் க்ரௌன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே 2 click புல் ஆஃப் மெத்தட். செகண்ட் கிளிக் வந்து டைம் அட்ஜஸ்ட்மெண்ட். தென் ஃபஸ்ட் கிளிக் வந்து டேட் சேஞ்ச் ஆப்ஷன். டாக்கிமீட்டர் ஃபங்க்ஷன் வந்து ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணது தான் டாக்கிமீட்டர் ஃபங்க்ஷன். சில வாட்சஸில் வந்து டிஜிட்டல் டாக்கிமீட்டர் இருக்கும். ஜஸ்ட் இந்த வாட்சில் வந்து அந்த பெசலோட ரிங்கில் கொடுத்துருப்பாங்க அந்த டாக்கிமீட்டர் ஸ்பீட் மெஷரிங் யூனிட்ஸ். ஒரு பேசிக்கான எக்ஸாம்பிள், ஒரு பஸ்ஸு 60 km/h ட்ராவல் ஆகுதுன்னா கான்ஸ்டண்ட்டாக 60 km ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது 1 km வந்து கரெக்டாக 1 minute ட்ராவல் ஆகும். அதனால தான் அந்த பெசலோட ரிங்கில் அந்த 1 minute எண்டில் 16 கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி இதை வச்சு நிறைய ஸ்பீட் அண்ட் மெஷரிங் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த டாக்கிமீட்டர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தென் இந்த வாட்சில் இவங்க யூஸ் பண்ணியிருக்க மூமெண்ட்டுமே ஒரு டீசெண்டான ஜாப்பனீஸ் மூமெண்ட். டிஎம்ஐ, டைம் மாடல் இன்கார்பரேஷன். இது சீக்கோட சப்சிடரி குரூப்னால மூமெண்ட்டுமே நல்லா அக்யூரஸியாக இருக்கும் அண்ட் ரிலபிளாகவும் இருக்கும் அண்ட் டியூரபிலிட்டியாகவும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபாசில் வாட்சஸில் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் மூமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்சில் ஒரு நல்ல டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஹவர் மினிட் மார்க்கர்ஸ் இண்டிசஸில் அப்புறம் அந்த சப்டைல்ஸ்லாம் நல்லா ஒரு க்ளீனாகவே ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. வாட்சோட பில்டு குவாலிட்டி நல்லா சாலிடாகவே கொடுத்துருக்காங்க. அந்த வாட்சோட கேஸ் அப்புறம் அந்த பெசல் ரிங் அப்புறம் அந்த கிளாஸ் எல்லாமே நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது. அந்த பன் ஸ்ட்ராப்பை வந்து பேக் சைடு அண்ட் ஃப்ரண்ட் சைடோட சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. குரோனோகிராஃப் பட்டன்ஸுமே நல்லா ஸ்டெடியாகவே இருக்குது. அதை கிளிக் பண்ணும்போது உடனே ரெஸ்பான்ஸ் நல்லாயிருக்கு. ஸ்க்ரூ டவுன் கேஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. 100 meter வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். பன் ஸ்ட்ராப்லேருந்து ஈஸியாக டிட்டாச் பண்ணிக்கவும் முடியுது அண்ட் பன் ஸ்ட்ராப்பும் நல்லா ஒரு திக்காகவே இருக்குது. வாட்சோட சைஸ் அண்ட் டிமென்ஷன்ஸ் லக் வித் 22 mm, லக் டு லக் வித் 49.3 mm, கேஸ் திக்னஸ் 13.2 mm, தென் வாட்சோட கேஸ் வித் 41.1 mm. வாட்சோட காயின் கம்பேரிசன், வாட்சோட லியூம் டெஸ்ட் டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஹவர் மார்க்கர்ஸ் இண்டிசஸ் அப்புறம் அந்த ஹவர் அண்ட் மினிட் ஹேண்ட்ஸ் அப்புறம் அந்த குரோனோகிராஃப் ஹேண்ட்ஸுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாகவே ப்ரொஜெக்ட் ஆகுது. அந்த செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயும் லியூமினோசிட்டி இருக்குது. இந்த வாட்சுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. லியூம் டியூரேஷன் வந்து அந்தளவுக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் 1 to 3 minutes தான். வாட்சோட ஃபீல் வந்து நல்ல ஒரு ஸ்டடியாகவே இருக்குன்னு சொல்லலாம். சாலிடாகவே அந்த ஹேண்ட்ஸில் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அந்த பன் ஸ்ட்ராப்புமே ஹேண்ட்ஸுக்கு வந்து எதுவும் இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஒரு விண்டேஜ் அண்ட் ரெட்ரோ ஃபீல் கிடைக்கிது அந்த வாட்சோட அந்த ரிஸ்ட்டில். ஓவர் 6 inch விஸ்க்லாம் நல்லாவே சூட் ஆகும் இந்த வாட்ச். வாட்சோட ப்ரோஸ் வந்து இதோட என்லார்ஜ்டு டயல் அண்ட் டிசைன் அப்புறம் இந்த குரோனோகிராஃப் ஃபங்க்ஷன் அப்புறம் அந்த டாக்கிமீட்டர் ஃபங்க்ஷன்லாம் ஆன் பாயிண்டில் கொடுத்துருக்குது இன்னொரு அட்வான்டேஜ். இந்த வாட்ச் மாடல்லே நிறைய கலர் வேரியன்ட்ஸ் இருக்குது. மெட்டல், ஸ்ட்ராப் அண்ட் சிலிக்கான்
அந்த மாதிரி கலர் வேரியன்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பேசிக்காக பன் ஸ்ட்ராப் லைக் பண்ணுறவங்க இந்த வெர்ஷன் சூஸ் பண்ணலாம். வாட்ச் வந்து நல்லா ஹெவியாகவே ஃபீல் ஆகுது. சில பேருக்கு இந்த ஹெவினஸ் பிடிக்கும், சில பேருக்கு இந்த ஹெவினஸ் பிடிக்காது. ஸோ இது வந்து போத் ப்ரோ அண்ட் கான்ஸ். அப்புறம் வாட்சோட இன்னொரு ப்ரோ வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜாப்பனீஸ் டிஎம்ஐ மூவ்மெண்ட். அந்த டைல் கலர் கான்ட்ராஸ்டிங்குமே நல்ல எலிகண்ட்டாகவே இருக்குது. வாட்சோட கான்ஸ் இதோட சைஸ் தான். ஓவர் பிக் விஸ் பீப்புளுக்குலாம் இது நல்லாவே சூட் ஆகும். அண்டர் ஸ்மால் விஸ் பீப்புளுக்கு அந்த அளவுக்கு பேர் பண்ண முடியாது. அண்ட் வாட்சோட ஹெவினஸ் இது சில பேருக்கு பிடிக்கும் அண்ட் சில பேருக்கு பிடிக்காது. அண்ட் வாட்சோட ஸ்ட்ராப் அந்த த்ரெட்டுமே வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ராப் வந்து டிஸ்மேண்டல் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அது பன் ஸ்ட்ராப் டிஸ்மேண்டல் ஆயிடுச்சுன்னா அந்த வாட்சோட லுக்கையே வந்து கம்மி பண்ணிடும். ஸ்ட்ராப்புமே கொஞ்சம் ஸ்டிஃப் அண்ட் ஹார்டாக கொடுத்துருக்காங்க இதில். அந்த டேக்கிமீட்டர் பெசல் ரிங் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆனால் அந்த நம்பர்ஸ் வந்து ஈஸியாக எரேஸ் அண்ட் ஃபேட் ஆகிரும் கண்டிப்பாக. அண்ட் வாட்சோட ப்ரைஸிங் நான் ஃப்ளிப்கார்ட்டில் 3800 அந்த மாதிரி ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த சேல்ஸில் வந்து 3400 to 4000 வரைக்கும் இந்த வாட்சை சேல் பண்ணுறாங்க. இந்த வாட்சை நீங்கள் பிக் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல் ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக இது ப்ரெஃபரபிள் சாய்ஸ் கிடையாது. ஆஃபர் டைம் டிஸ்கவுண்ட்ஸில் நீங்கள் இந்த வாட்சை பிக் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வாட்ச்னு சொல்லலாம். ஏன்னா குரோனோகிராஃப் ஃபங்க்ஷன், ஜாப்பனீஸ் மூவ்மெண்ட் எல்லாமே ஒரு ப்ளஸ் இந்த வாட்சுக்கு. அண்ட் வாட்சோட கன்க்ளூஷன், ஃபாசில் பிராண்டில் ஒரு பெஸ்ட் வாட்ச் வித் டீசென்ட் வாட்ச் ஃபங்க்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாட்ச் செலக்ட் பண்ணலாம். கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைல்லையும் வேணுங்கிறவங்க இந்த பன் ஸ்ட்ராப் வேரியன்ட் ட்ரை பண்ணலாம். அண்ட் பல்கி கேஸ் வாட்ச் லவர்ஸ்க்குலாம் இந்த வாட்ச் வந்து ஒரு ப்ரெஃபரபிள் சாய்ஸாக இருக்கும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இது மாதிரி நிறைய வாட்ச் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், வாட்ச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதர் பிராண்ட்ஸோட வாட்சஸுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். செக் இட் அவுட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in another video and bye watch freaks.